வணக்கம். பாலியல் வன்கொடுமை சவுக்கு எடுத்துட்டு 6 வாட்டி அவர் அடிச்சுக்க போகிறான், செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு வெளியே நின்று எல்லா தமிழக மக்களையும் வீட்டுக்கு வெளியே நின்று போராட்டம் பண்ணுங்க, தமிழகங்களை அத்தனை பேரும் வெளியே நின்று போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அண்ணாமலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் ஒரு மாணவி அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பாலியலில் துன்புறுத்தியிருக்காங்க. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல்நிலை, அதாவது இந்த பெண்களுக்கு 3 நாள்னு சொல்லி வரும் பாருங்களா, அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த இடத்துல இருக்க வீடியோ கேமரா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சமீபமாக எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்குங்க. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கவங்களுக்கு என்ன அதாவது அரசியல் சார்ந்த என்னால் பேச முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை சார்ந்த அந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒன்று ஃபுல் போதையில் இந்த தவறான விஷயம் கடந்த 3 வருஷமாக ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்போ ஒரு பையனை கண்டிக்கிறத என்னென்னு கேட்டிங்கன்னா, தவற விடுறதுக்கு தாயும் ஒரு காரணமாக இருக்காங்க. கண்டிச்சான், அடித்தான், இது பண்ணான் அப்படின்னா அவனுக்கு எது தவறு, எது சட்டப்படி இது அப்படிங்கிறது தெரியும். அதை தவற விடுறதுக்கு வீட்டில் இருக்காங்க அத்தனை பேருமே காரணமாக இருக்காங்க. அது எப்போ மாறப்போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவறுனா என்னன்னு கற்றுக் கொடுக்குறவன் அப்பன். ஏன்னா அப்பனா அந்த வயசில் சின்ன சின்ன தவறு பண்ணியிருப்பான், அதெல்லாம் அவங்க அப்பன் கண்டிச்சிருப்பான். இது எல்லாத்தையும் என்னன்னு கேட்டிங்கன்னா தவற விடுறதுக்கு வீட்டில் இருக்க இந்த பெரியவங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இந்த மீசை, இந்த தாடி, முடி எல்லாமே இருந்தோம்போ அதே மாதிரி பெண்களுக்கு அப்படிங்கிறது இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்படி ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம்லாம் இருக்க போகிறது கிடையாது. அதை என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்சுன்னா உங்கள் மனைவியோட என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்க பாருங்கள். இல்லை கல்யாணம் எல்லாம் வீட்டில் சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அவங்கள இது பண்ணுங்கள். ஒன்று மற்ற பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்க போகிறது கிடையாது. எல்லா ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், எந்த பெண்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு பெரிய சுகம் அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்போ வர நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வர நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட பெண்கள் அவ்வளோவா தொடர்றதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஒரு குழந்தை வடிவில் அப்போ நம்மளாம் அந்த தாடி இந்த இதெல்லாம் வர்றது பார்த்திங்களா, அந்த குழந்தை வடிவில் குழந்தை வடிவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே குழந்தை வடிவில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வயது முதிர்ந்த அந்த பெண்களுக்கு மெச்சூரிட்டி கம்மி. மெச்சூரிட்டினா அந்த உடல் ரீதியாக மெச்சூரிட்டி கம்மி. வெளியில் போய் உழைக்கிறதுல அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதில்ல. உழைக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் மாறும். அழகாக வீட்டில் இருக்காங்க, வீட்டில் இருக்கனால இந்த தாடி இந்த இதெல்லாம் வராதனால மெச்சூரிட்டி கம்மி. அந்த குழந்தை வடிவிலே பெண்கள் பெரிய ரூபம் எடுத்து வளர்கிறாங்க. இப்போ குழந்தைய அதிகமாக கொஞ்சம் போது அவங்களுக்கு எப்படி வலிக்கும் இது பண்ணும் அப்படிங்கிறத ஒரு உதறி தள்ளுறாங்களோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும். ஸோ அவங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம இப்படி கண்ணத்தை பிடிச்சி கிள்றது இல்லை. அதை தாண்டி அவங்களோட உடல் உறுப்புகளை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆசைப்பட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். எப்படி அவங்களுக்கு வலிக்கும், எப்படி அவங்களுக்கு உணர்வு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மதிக்க கற்றுக்கணும். இந்த மதிப்பெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாய் தான் கற்றுக் கொடுக்கணும், தப்பே கிடையாது பெற்றவனுக்கு. இல்லையா, ஒரு அப்பம் கற்றுக் கொடுக்குறனால அதை கேட்க வைக்கணும், தாய் முன்னாடி வச்சு கேட்க வைக்கணும். பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி கேட்க வைக்கணும். இதெல்லாம் தெரியாமல் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாளாக இவங்க ஒரு குரூப் ஒன்று கிளம்பிட்டாங்க. என்ன குரூப்புன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்னு ஒரு குரூப் ஒன்று கிளம்பிட்டாங்க. இன்னொரு மத ரீதியாக ஒரு குரூப் ஒன்று கிளம்பிட்டாங்க. இன்னொன்று ஜாதி ரீதியாக ஒரு குரூப் ஒன்று கிளம்பிட்டாங்க. இன்னொன்று அரசியல் ரீதியாக ஒரு குரூப் ஒன்று கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே சல்லடை போட்டு சேர்த்து வச்சுட்டு குடிகார குரூப் ஒன்று கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு 3 நாள் அந்த இதில் இருக்கும்போது போய் பண்ணியிருக்கான் பாருங்கள். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் கொந்தளிக்குது. அந்த அளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகம் ஒரு கல்வி தரம் இல்லாமல் இருக்குது. கல்வி தரம் இல்லாமல் இருக்குது. எப்படா அதாவது ஒரு 3 நாளுக்கு ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லை இது பண்ணல அப்படிங்கிறது அந்த புரிந்துணர்வு கூட இல்லாத ஒரு மனுஷனாக தமிழகத்தில் வளர்த்துருக்காங்க. அவன் இந்த அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நினைக்கிறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குங்க. ரொம்ப அருவருப்பாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி.
இதெல்லாம் வந்து எப்போ மாறப்போகுது, எப்படி இதாக போகுது அப்படிங்கிற எனக்கு தெரியல. அப்படி இந்த சட்டம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கருத்து கணிப்பு பெட்டியில் பகிருங்க. சங்கடத்துலேயும் சங்கடம், பெரிய சங்கடங்க எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது.